ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த வட்டார கல்வி அதிகாரியை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேஷன் கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் ஏற்கனவே இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இது எல்லாமே ஓவராலாகவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சிலபஸ் ஓரியன்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயுமே நான் இதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஜி இருந்தால் போதும். வித் பிஎட் மஸ்ட். ஓகேங்களா? யூஜியில் நீங்கள் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் பயாலஜி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி. ஓகேங்களா? இந்த இதில் நீங்கள் ஒரு யூஜி முடிச்சிருந்தீங்க வித் பிஎட் மஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அந்த பிஎட் நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும். அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டோடைய நம்பரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த யூஜிலையும் பிஎட்லேயும் சர்டிஃபிகேட் வேணும். இந்த யூஜியில் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் அது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதை பற்றி தெரியும். ஓகேங்களா? ஆனால் இது இப்போதைக்கு இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அதேமாரி தொடர்ந்து நான் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஆனாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி கால் பண்ணி கேட்குறீங்க. நான் யூஜி கரஸில் பண்ணேன், பிஎட் கரஸில் பண்ணேன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதேமாரி நீங்கள் நான் பிஎட் இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை நம்ம கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இது தாங்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். அந்த ஏஜ் லிமிட்டை பற்றி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓசிக்கு 40யும், பிசி எம்பிசி இந்த மாதிரி அதர் காஸ்ட்டுக்கு 45வும் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொந்தக்காரவங்க இல்லை நம்மளுடைய அக்கா தங்கை யாராக இருந்தாலும், அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் ஒருத்தங்களை விட இன்னொருத்தவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க, இல்லை அவங்கள விட இன்னொருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பொறாமை கூட வரும். நம்மளை விட அவங்களாமே நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே படிச்சுட்ருப்பாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை ஒரு 2-3 பேர் சேர்ந்து படிச்சுட்ருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஜாப் வாங்குவாங்க. மீதி அதாவது பேலன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஜாப் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்க கூட பொறாமப்பட மாட்டாங்க. நமக்கு ஜாப் கிடைக்கலையே, அவங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைச்சிச்சேன்னு சொல்லி பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜாப் வாங்கினதுக்கு பின்னாடி உள்ள வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த ஜாப்பை அவங்க செக்யூர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த பெயின் அவங்களுக்கு, அந்த பேக்கில் உள்ள பெயின் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. அவங்க பொறாமப்பட மாட்டாங்க, அவங்களாம் ஜாப் வாங்கிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உங்களை மாதிரி நானும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு நல்லபடியாக படித்து நான் ஜாப் வாங்குவேன், நெக்ஸ்ட் டைம் நான் ஜாப் செக்யூர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம்தான் படுவாங்க. ஓகேங்களா? அப்போது மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யார் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்குது, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி உள்ள அவ்வளோ ஈஸியாலாம் யாருக்கும் அந்த சக்ஸஸ் கிடச்சிடாது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளுடைய ஒரு ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த ஜாப் நம்மளால் செக்யூர் பண்ண முடியும்.
ஓகேங்களா? சில பேத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு லக்லேயோ இல்லை ஏதோ லக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் சில பேத்துக்கு ஃபஸ்ட் டைம்லேயே வந்து சக்ஸஸ் கிடச்சிரும். சில பேத்துக்கு வந்து ரொம்ப போராடி தான் அவங்க வந்து அந்த ஒரு இதை நோக்கி போவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து என்னென்னா, நம்ம ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நம்ம வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து காமனாக உள்ளது. ஓகேங்களா? இந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட தான் வந்து அந்த போட்டி பொறாமைலாம் வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால் ஹார்ட் ஒர்க் போடுங்க. எவ்வளோக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.